Vanakam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakam Geeks. Vanakam Geeks. Welcome to Phone Arena Tamil. இன்னைக்கு கமெண்ட்ஸ் அரினால நம்ம கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அதில் ஒரு கமெண்ட்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் கேகேவி. ஹாய் கீக்ஸ், கோயிங் டு பை ஃபார் மை என்னடா டிஃபரன்ஸ் இதுல இருக்கு between MotoPad 60 Pro and Edge? Lenovo Idea Tab Pro. What are the differences? Which will be better between the two since these are identical and same company? உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எதுக்கு ப்ரோ அந்த கேள்வி? ஸ்க்ரீன் ஆன் டைம் அதுலடா. And will they be future proof smooth if I won't update my device? Then which will be better? Should I go for Apple iPad 11 A16 128GB but it's costly, need to buy pen separately? What should I purchase? அவரே ஆக்சுவலா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டாரு. நான் ஐபேட் போலாமான்னு பாக்குறேன், ஆனா பென்னு தனியா வாங்கணும்ன்றனால யோசிக்கிறேன்ட்டாரு. அப்ப நம்ம அதை வாங்க சொல்ல முடியாது. அதே சமயம் நான் இப்போ ஃபியூச்சர் ப்ரூஃப்னு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர் ப்ரூஃப்னா அவர் அப்டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்போ மோட்டோ டேபோ இல்லாட்டி லெனோவோ டேபோ வாங்கினா அப்டேட்ஸே பண்ண மாட்டாங்க. ஆப் தானே அப்டேட் ஆகும். ஆப்ல என்ன பிரச்சனை இருக்கு? ஃபோன் அப்டேட் ஆனா தானே நாசமா போகுது பாதி நேரம். இப்போ இந்த ஆப்புக்காக அது ஆண்ட்ராய்ட்லாம் ஆண்ட்ராய்ட் 7 வரைக்கும் சப்போர்ட் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. 6 ஒர்க் ஆகுது. அதனால ஆண்ட்ராய்ட் 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோ இல்லாட்டி 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோ இருந்தால் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஓகே, அதனால வந்து மோட்டோரோலா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இல்லையா, பேட் 60 Pro. மேபி அதை ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. லெனோவோ ஆனால் ரொம்ப நாளாக இருக்குது ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி லெனோவோ பேடும் இருக்குது. ப்ளஸ் இது வந்து மோட்டோ பேட் 60 Pro எந்த அளவுக்கு யூசர் ரிவ்யூஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 3K பேனல் அது இதுன்னு சொல்லி பில்டப்பாக தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ இப்போ சேலஞ்ச் என்னென்னா 26,999 இது அவைலபிளாக இருக்குடா. சரியா, 8 128GB மாடலும் இருக்குது. ப்ளஸ் இவர் வந்து 12/256 போனார்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கா? ஏய் என்னடா எதை கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வச்சுருக்கீங்க. ஆமாம், அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, ஆனால் 8300 ஓரளவுக்கு ஓகே ப்ரோ, ப்ராசஸிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது. இதுவே இந்த Mi Pad வேறு இருக்குது, Mi Pad 7, Xiaomi Pad 7. அது வந்து உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டால் 27,999 வரும்னு நினைக்கிறேன். அது 7+ Gen 3, ஸோ அது கொஞ்சம் பவர்ஃபுல் தான். இதுவும் அதுக்காக பவர்லெஸ்ன்னு கிடையாது, இதுவும் பவர்ஃபுல் தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அதில். 3.2K 3.5K பேனல் வேறு அதில் இருக்கும். இதுவும் 3K பேனல், அதுவும் அதுதான். நம்ம ரொம்ப க்ளோஸாக உட்காந்து யூஸ் பண்ண போகிறதுன்னு வச்சுக்க. ஆனால் பென் வந்து உனக்கு கிடச்சிருது இல்லையா, அதுதான் இவருக்கு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ இதே ப்ரைஸுக்கு சாம்சங்கோட கேலக்ஸி டேப் S9 FE பழசு இப்போ S10 FE வந்திருக்கு. S9 FE கிடைக்குது, அது வந்து 24,000 அந்த மாதிரி கிடைக்குது. அதுவும் S Penோட வரும். அது Exynos 1380. ஸோ Exynos 1380 தான் இப்போ ரீசெண்டாக நிறைய அந்த பழைய A சீரிஸ் M சீரிஸில் இருந்த ப்ராசர் தான். இப்போ என்னென்னா இவர் தான் யோசிக்கணும், 1380 போகலாமா இல்லாட்டி வந்து இந்த மாதிரி மோட்டோரோலாவே போயிடலாமா தைரியமா அப்படின்னு. ஆனால் எது போனாலும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. S Pen அதை பென்னோட வரணும் அப்படின்னா டேப் S9 FE ஒரு ஆப்ஷன், மோட்டோ லெனோவோ. அப்படி இல்லைன்னா Mi Pad பாருங்க, நல்லா இருக்கும். Mi Pad ஆனால் பென் வராது, தனியாக வாங்கணும். ஆமாம், அது வந்து ஃபோக்கஸ் பென்னு சொல்லிட்டு அது ஒரு 6000 இன்னும் வரும். ஆமாம், அதனால வந்து இவர் வரும்போதே அந்த பேக்கேஜாக வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால மேபி மோட்டோரோலா ட்ரை பண்ணிட்டோம். ஓகே, ஆமாம். அப்புறம் ஷார்ப் சதீஷ், கீக்ஸ் ப்ளீஸ் ரீட் மை கமெண்ட். போக்கோ F5 6 months ஓல்டு மொபைல் 11K இருக்கு, ஃபுல் கிட் வாங்கலாமா சொல்லுங்க, கேமிங் அண்ட் மல்டிமீடியா யூசேஜ் ஒன்லி. ஆனால் ஸ்டோரேஜ் சொல்ல ஒரு 8 128 ஏன்னா 12/256 இருக்கு. ஆமாம், ஸோ அதுக்கு சொல்கிறேன் 512 8 128 வாங்கலாமா வேணாமா? வாங்கலாம், ஆனால் நமக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக 256GB ஸ்டோரேஜோட போகிறது வந்து ஓகே தானே இன்னைக்கு டேட்டுக்கு. ஆமாம், ஆனால் 11,000க்கு நல்ல ஃபோன் தான். 7+ Gen 2 3.5 ஜாக் வேறு இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஃப்ளாட் பேனல். இதுரா 7+ Gen 2 கொஞ்சம் மொரட்டு பீஸ் தான், அது ஒருத்தான ஃபோன் தான். ஓகே, கன்சிடர் பண்ணலாம். MDAC ஆனால் அவர் நல்லா செக் பண்ணிக்கிட்டோம். இல்லை ஃபுல் பாக்ஸ் கிட் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கிட்டோம். சிம்லாம் போட்டு எல்லாம் செக் பண்ணி ஒரு 1 hour உட்காந்து அங்கேயே செக் பண்ணி வாங்கிட்டு போகிறது பெட்ரு. சூப்பர். ஓகே, MDAC bro, Moto Edge 60 Fusion or iQOO Z10 or Samsung M56
இது எது வாங்கலாம்? ஐ வில் நாட் ப்ளே கேம்ஸ், ஒன்லி கால், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான். சஜஸ்ட் மீ ஃபோன். இதில் என்ன ஹைலைட்னா இவர் கேட்டிருக்க ஆப்ஷனில் Z10 வந்து இருக்கலே பெரிய பேட்டரிடா. சரியா? சாம்சங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த டிவைஸ் ஆமாம். ஸோ 1480 ப்ராசரோட இருக்கும். M56. ஃபியூஷன் வந்து 7300. 50 ஐகோ Z10. ஐகோ Z10 தான் அந்த 7300 mAh பேட்டரி, 90 வாட், 7S Gen 3. பேசாமல் இதுக்கே போயிடுங்க. அது போகலாம். இப்போது ஹைலைட் என்னென்னா மோட்டரோலாவில் என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் பெட்டராக ஸ்கோர் பண்ணும். ஏன்னா 68 வாட் சார்ஜிங் இருக்கும் ஒயர்டு. ஸோ இங்கே 5500 mAh பேட்டரி இருக்கும். இதுவே ஐகோ போனால் மீடியா சென்ட்ரிக்காக வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லாதது நீங்கள் ஸ்பீக்கரில் கண்டென்ட் லிசன் பண்ணுவீங்கன்னா, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. குவாட்கோ வேறு. ஸோ கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து 1 UI ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 1 UI 7. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ். அண்டு கேமரா டீசெண்டாக இருக்கும். பேக் வந்து ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். ஸோ அதனால் இந்த டிவைசஸில் எதுனாலும் போகலாம். பேட்ரி வேணும்னா Z10. ஓகேயா? எனக்கு கொஞ்சம் இந்த ஹலோ UI ஸ்டாக் அந்த மாதிரி ஃபீல் வேணும்னா மோட்டரோலா. அப்படி இல்லை கொஞ்சம் சாம்சங்கே போயிடுறேனே, ஏதோ இவ்வளோ நாளாக கொஞ்சம் இந்த பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சா சாம்சங் அவங்க. ஆனால் நீ என்ன சூஸ் பண்ணுவ இப்போ? சப்போஸ் இந்த 2 ஆப்ஷன் கொடுத்தா இதில் நான் Z10 தான் போவேன். Z10 ஏன்னா பேட்டரி நல்லா இருக்கு. ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 வேற, Gen 3. ஆமாம் 7S Gen 3யா? அப்போனா தாராளமாக போங்க. இவன் வேறு 7S Gen 3 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கன்னாக இருக்கு, வேற லெவல் ஜென்சின் இம்பேக்ட்லாம், ஹை கிராஃபிக்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கேங்க நான் இதில். சும்மா சொன்னேன். இவ்வளோ நேரமாக நீ பேசுனதெல்லாம் சும்மா கோபால்னு கேட்டுற போகிறாங்க. அப்புறம் Krishna, Anna, suggest me a good phone under 25 to 30K max. The primary usage is media consumption, day-to-day camera usage, gaming, PUBG and Genshin. I was fixed with Neo 10R, but ரொம்ப confusing-ஆ இருக்கு because of too many choices. Latest and older phone suggestion கூட ஓகே. ஆக்சுவலாக இதே வாங்கிக்கலாம். இல்லை இதே கூட வாங்கிக்கலாம். இது 10R கூட வாங்கிக்கலாம். 8S Gen 3 ஐகோ நியோ 10R 6400 mAh பேட்டரி. ஆமா, அது வாங்கிட்டு போயிடலாம். அதுதான் லாக் ஆயிருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்கே போங்க ப்ரோ, எதுக்கு தேவையில்லாம. ஆமா, நியோ 10R போனா 8S Gen 3 வந்துரும். பெரிய பேட்டரி வந்துரும். ஆமா, 8 சீரிஸ் ப்ராசஸர், ஓரளவு கேமிங்க்கும் செட் ஆகும். என்ன அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போலாம் பாத்தியா எல்லாத்துக்கும் வர அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இன்க்ளூடிங் ஐஃபோன் அப்படின்னும் போது தான் ஐஃபோன் கமெண்ட்றது புரியுது. இப்போ வந்து நிர்மல் பிரபாகரன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் கிக்ஸ், ரீசெண்ட்லி இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணாலே ஆப்பிள் ஐஃபோன் 13 Pro சேல் பண்ணுறாங்க. ப்ரைஸ் தான் ஹையாகவே இருக்குது. 3 ஜென்ரேஷன் ஓல்டு ஃபோனு, இன்னும் ஏன் ப்ரோ ப்ரைஸ் கம்மி ஆகலை? 13 Pro வாங்கலாமா? என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். அதுதான் டவுட். இப்போ அவர் சப்போஸ் வந்து இப்போ ப்ரைஸ் 40,000 இருக்குது, 50,000 இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஆனால் 2025 வாங்குறது ஒருத்தர் தான் ப்ரோ. உங்களுக்கு ஐஃபோன் தான் வேணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஐஃபோன் 13 Pro-வா? அதான் வேணும்னு நினச்சா வாங்கலாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ பாருங்களேன், OnePlus-ல வந்து 13T வரப்போகுது. அதுவும் அநேகமாக 50,000 அந்த மாதிரி தான் வரணும். வைங்க, 50,000 55 வருதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் 8 Elite பேஸ்டு, 8 Gen 3 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாமும் இந்த பட்ஜெட்டில் சுற்றிட்டு இருக்கும். இப்போ 40,000 வந்து உங்களுக்கு ஐகோ 12 மாதிரியான டிவைஸ் இருக்குது. OnePlus-ல வந்து 13R இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கிறனால 13 Pro வந்து மேக் சென்ஸா அப்படின்றது ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது. அதுவும் எவ்வளோக்கு வருதுன்னு பாருங்க ப்ரோ. 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்லாம் இருந்ததுன்னா வேஸ்ட்டு. 30,000 ரூபாலாம் இல்லை, ஆசையை பற்றியா? 40,000 50,000 அந்த மாதிரி சொல்லுவாங்க. 50,000மா போனமான்னு பாருங்க. அதுக்கு ஆண்ட்ராய்டு நல்ல ஃபோன்லாம் இருக்கு. சும்மா சீனு தான் இது 50,000 ரூபாய்க்குலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சையாக வருது வாங்கி. அந்த 13 Pro வாங்கி விட்டு 128 GB இருக்குமா, க்ரீனாக வருது. இதில் ஹைலைட் என்னன்னா, அது லைட்னிங் வேற. 15லேருந்து தானே உனக்கு டைப் சி. புரியுது. ஏஐயும் கிடையாது ப்ரோ, அதெல்லாம் கிடையாது ப்ரோ. ஏஐலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு வச்சுப்போம். அவர் வாங்க வேணான்றதுக்கு என்னென்னலாம் என்னால் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை அது ஒருத்தில் தான். அது அவர்கிட்ட நம்ம 50,000 ரூபாய்க்குலாம் தேவையே இல்லை. நல்ல மொபைலாக ஆண்ட்ராய்டில் கிடைக்கும், வாங்கிட்டு போங்க. ஆமாம், என்ன சொல்கிறீங்க? உண்மைதான், கிடைக்குதே. இல்லைன்னா கூட நம்ம சொல்ல மாட்டோமே.
நியூ 7 Gen 6 ஏதோ ஒரு சிப்செட் மாதிரி பேர் வச்சிருக்காரு அவரு. 7 Gen 6 7 Gen 3 தான் இப்போ இருக்கு. Gen 3 இவர் 6க்கே போயிட்டாரு இவர். அடுத்து கொஞ்ச நாள்ல வந்து ரீநேம் பண்ணுவார். Gen 6 வரும்போது 9 போயிடுவார். அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே இருப்பாரு எங்கால. அதுக்கு முன்னாடி இவர் அப்கிரேட் ஆகிடுவார். மொபைல் அதர் ஸ்டோரேஜில் மட்டும் 34 GB ஆக்குபைடு இருக்கு அண்ட் சிஸ்டம் GB 12 GB. ஆப் டேட்டா கிளியர் பண்ணி பார்த்ததுல நோ யூஸ். மொபைல் மாடல் ரெட்மி K50i 6128 எனி சொல்யூஷன். ஆமாம் ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணலான்னா பெட்டர் வந்து ஒரு பேக்கப் எடுத்துட்டு ஃபோனை ரீசெட் அடிச்சிங்கன்னா அது சரியாயிடும். புரியுது. சும்மா இவங்க ஃப்ராக்மெண்டேஷன் ஆப் அந்த ஆப் இந்த ஆப்னு சொல்லி நிறைய ஆப் இருக்கும். பாதி நேரம் அதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. மேக்ல கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ல அது என்னடா சிஸ்டம் பார்ட்டிஷன் டேட்டான்னு சொல்லி சாகடிக்குது அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒன்றுமே பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் வெளில நிறைய பேர் சொல்லுவாங்க மிஞ்சி போனால் ஒரு 5 GB 2 GB தான் காப்பாற்ற முடிஞ்சது. வேலைக்கே ஆகலை. உள்ள வந்து ஒரு 80 GBலாம் சம்மந்தமே இல்லாமல் காட்டும். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து 20 GB மாறிடும். அதனால வந்து எப்பயுமே பெஸ்ட் என்னன்னா பேக்கப் எடுத்துட்டு ரீசெட் அடிக்கிறது தான் ப்ரோ. மற்றபடி நான் ஏதாவது ஒரு ஆப் வச்சு நான் ஃப்ராக்மெண்டேஷன்லாம் பண்ணுறேன், டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறேன், அது நம்ம இறங்கணும்னா விளங்காது. அது பாதி நேரம் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேது. அப்படி ஒர்க் அவுட் ஆகுனா நாங்கள் என்ன ஆப்னு கூட சொல்லியிருந்திருப்போம். ட்ரை பண்ணி நான் மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால வேணாம். பேக்கப் எடுத்து ரீசெட் ப்ரோ. மிஸ்ட்ரி மேன் கிரியேஷன்ஸா கமெண்ட் சரிண்ணா ப்ரோ. நானும் இந்த நத்திங் ஃபோன் 2 வாங்குறதுக்கு பார்க்குறேன். ஒவ்வொரு அப்டேட்லேயும் கேமரா ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. நானும் ட்விட்டரில் கால் ஏஎம்ஏ வரும்போதெல்லாம் ஏதாச்சும் கேட்குறேன். எது ஆன்சர் பண்ணால் ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணி போயிடலாம். இவங்களை மற்ற பிராண்ட் மாதிரி ஆகிட்டாங்களா? இல்லை ப்ரோ, அவங்க முதல்லேருந்தே மற்ற பிராண்ட் மாதிரி தான். வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ப்ரோ, அவ்வளோதான். இவங்களுக்கும் எண்ட் ஆஃப் தி டே என்ன ப்ரோ, ஊருக்கு வந்து இப்போ என்ன எடுத்துக்கோங்க இல்லாட்டி விக்கி எடுத்துக்கோங்க, யாராக இருந்தாலும் நம்மளோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட் எண்ட் ஆஃப் தி டே எப்படி இருக்குன்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட லைஃப் ஸ்மூத்தாக ரன் ஆகணும். ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது ஞானம் இதெல்லாம் நம்ம பேசலாம். ஞானை பால் நொன்னா இதெல்லாம் பேசலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே திரும்ப அகைன் வந்து மணி அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ இப்படி நத்திங் மாதிரி ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு சஸ்டெயின் ஆகணும்னா அவங்களுக்கும் வந்து ரெவன்யூ வேணும். அந்த ரெவன்யூக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெளில வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பட் பேக்கில் என்ன ஒர்க்கு ஓடணும்னா மற்ற கம்பெனி எப்படி வந்து சேல்ஸை பூஸ்ட் பண்ண பார்க்குறவங்களும் இவங்களும் சேல்ஸை பூஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. இல்லைங்க நாங்கள் ரொம்ப நல்ல ஃபோன் பண்ணுறோம், நாங்கள் நியாயமான முறையில் தான் வந்து ஜெயிப்போம் அப்படின்னா யார் இப்போ சொல்கிறா? நிஜமாவே நல்ல ஃபோன் செஞ்சால் நிறைய பேர் அழிஞ்சு போயிடுறாங்க, வேறு விஷயம். அதனால் மோஸ்ட்டாக எல்லோரும் ஷார்ட்கட் வழியாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குப்பையை செய்கிறது, அந்த குப்பையை பற்றி பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறது, இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கையில் அந்த ஃபோனை கொடுத்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த பரிதாபம் அதை வந்து ஏற்படுத்திக்க ட்ரை பண்ணுவாங்க. எப்படின்னா சிம்பிளிசிட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள். எப்படி சொல்கிறேன்னா, கால்பே ஒரு சிஇஓ ஒரு ஃபவுண்டர் அவர் பாருங்க ஒவ்வொரு டோல் பூத்தா போயிட்டு வர்றாரு. எப்படி கையால சாப்பிட்றாரு, தான் கையால சாப்பிட்றாரு. எப்படி டோல் பூத்தெல்லாம் போய் உட்கார்றாரு, ஒரு இடமும் உட்காந்து ஃபாஸ்ட்டாகவே இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சீட்டு கிழிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்கம் அப்படியே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்கோர் பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ரோ எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒன்றில் ப்ரோ இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்து அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் 2க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து அமேஸ்ஃபிட் நான் எனக்கு ஆஃப்டர் சேல்ஸை போட்டு வேலைக்கு ஆகலை அப்படின்னு. அவர் நான் குறை சொல்லலை, அவருக்கு வேலைக்கு ஆகலைன்னா அவர் என்ன பண்ணலான்னா ட்விட்டரில் போய் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணாருனாலே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பொதுவாக. சப்போஸ் அங்கேயும் பண்ணலன்னா மெயில் வழியாக ஆக்சுவலாக அவங்களை ரீச் பண்ண முடியும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் ஃப்ளிப் சேனல் பாருங்கன்னு சொல்கிறது. அதில் வந்து சர்வீஸ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார், நல்ல வாட்ச் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அமேஸ்ஃபிட் யூஸ் பண்ணியிருக்காரு, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இப்போ ரெட்மி இது இருக்குல்ல பேண்டு, மீ பேண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ வாட்ச் பக்கம் வரதுக்கு லைட் வெயிட்டாக கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி சொல்லும்போது பிப்பு, பழைய பிப்பு டிரான்ஸ் ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அது என்னாச்சு, அது ரிலீஸ் ஆகி 4 வருஷம் 4.5 வருஷம் ஆனதுனால வாங்கினாலும் பேட்டரி என்ன இருக்கும் அவ்வளோ பழசு. ஓகேயா? ஸோ அப்போ அது ஷெல்ஃப்லேருந்து எடுத்து கொடுத்தாலும் கூட 2020 செஞ்சிருந்தாலும் சரி 2021 செஞ்சிருந்தாலும் சரி, அது 4 வருஷத்துல என்ன பேட்டரி எப்படி இருந்தாலும் டிப்ளீட் ஆகிடுமா? அவங்க வந்து 1 வீக் பேட்டரி லைஃப் சொன்னாலும் கூட 3 டேஸில் 3.5 டேஸில் போயிடுது. அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அந்த வாட்சில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு மெயில் போட்டு திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் ஒன்று வந்துச்சு. அப்போ அது வந்து புது யூனிட்டாகவே வந்துச்சு, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வந்துச்சு, ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு. அதுவும் சரியில்லைன்னு அவர் என்ன பண்ணார், நான் புதுசே வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட தான் புதுசும் இருக்கே பிப்பு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னோன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 1000 அதை பே பண்ண சொல்லி கொடுத்தாங்க. புதுசு வாங்கினாலும் 7 டே பேட்டரி லைஃப் வரல, 3 டேஸ் தான் வந்துச்சு. ஸோ திரும்பியும் அவர் வந்து அப்ரோச் பண்ணி, ஆனால் இதுக்கு கண்டிப்பாக 2 to 3 டேஸ் டைம் எடுக்குது, சும்மா உடனே எல்லாம் நடக்கல, டைம் எடுக்குது. ஏன்னா மெயில் வழியாக தான் ரீச் பண்ணுறதுனால டைம் எடுச்சு.
அப்புறம் என்னாச்சுன்னா இதுலேருந்து நான் வேறு வாட்சுக்கே போகிறேன்னு சொல்லி அப்படியே மூவ் ஆகி ப்ராசஸ் போயிட்டே இருந்து இப்போது கடைசியில் ஆக்டிவ் தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் எட்ஜ் நீங்கள் வச்சுருந்தீங்களா? அந்த ஆக்டிவ் எட்ஜ். ஆமாம். இப்போ அது ஓரளவுக்கு ஹாப்பி அவரு. பட் ஃபேக்ட் என்னன்னா லைட் வெயிட்டாக ஒரு வாட்ச்மேன் இருந்தால் நான் அவங்க பிப்பில் போய் லேண்ட் ஆனதே. அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரி இருக்கும் அந்த டிரான்ஸ் ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே. அதில் பேக்லைட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. வெயில் எடுத்துகிட்டு போகிறது வந்து அதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியே ஃபீல் ஆகும். யாரெல்லாம் பிப் லைட்டு, பிப்எஸ் லைட்டு, பிப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். நான் பிப் 3 பற்றி பேசல. பிப் 3 ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல், அதை பற்றி நான் பேசல. அம்மோலடு எல்சிடி பேனல் இல்லாமல் டிரான்ஸ் ரிஃப்ளெக்டிவ் பேனல்ஸ். இது வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும் இந்த வாட்சஸ் எல்லாம். ஸோ இப்பயும் அந்த வாட்ச் வந்து டெய்லி சார்ஜ் போடுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் அதில் கிளைம் பண்ணுற மாதிரி 7 நாள் பேட்டரி 8 நாள் பேட்டரிலாம் வராது. ஏன்னா அவ்வளோ பழைய பேட்டரி ஆகிடுச்சு. அந்த பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா யாராவது லோக்கல் இன்ஜினியர்ஸ் யாருக்காவது அந்தளவுக்கு நல்ல அனுபவம் இருந்ததுன்னா அவங்கள வச்சு நம்ம நல்ல பேட்டரி மாற்றிட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச். ஏன்னா இன்னும் என்கிட்ட வந்து பிப்எஸ் இருக்குது, பிப் லைட் இருக்குது, ரெண்டும் ஒர்க்கிங் இத்தனை வருஷமா. அதனால் அது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு 10 பேரில் ஒருத்தருக்கு வந்து நெகட்டிவ் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்க வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து திட்டுவாங்க. நான் தப்பே சொல்ல மாட்டேன் அவங்க திட்டுறதை பற்றி. இப்போ நான் வீடியோவில் சில விஷயங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, நான் சமீபத்தில் யாராவது மீட் பண்ணுவேன், அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து மோட்டோரோலா ஃபோன் வாங்கினேன், எனக்கு அதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை சொல்லுவோம். அது மோட்டோரோலா ஃபோன் வச்சிருக்கிற எல்லாரும் வந்து உடனே கோச்சிக்கூடாது. புரியுதா? அவங்களுக்கு பிரச்சனை வரல, ஒருத்தருக்கு வந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன், இவங்களுக்கு வரலாம், அவ்வளோதான். இப்போ அமேஸ்ஃபிட்டில் ஒரு நண்பர் வந்து இப்போ இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காருன்னா அமேஸ்ஃபிட்டே வாங்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காருன்னா அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அவரோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு பெயினுக்குள்ளே போயிருக்காரு அமேஸ்ஃபிட் ரிலேட்டடாக. ஸோ அதனால் சொல்கிறாரு. நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா இதை எடுத்து பேச முடியும். இந்த மாதிரி இருக்கான்னு நான் என்ன பண்ணேன், அந்த கமெண்ட் எடுத்து அமேஸ்ஃபிட் டீமுக்கே அனுப்பிட்டேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் உங்களோட ஆஃப்டர் சேல் இருக்கான் பார்த்துக்கோங்கன்னு. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இவரோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் நாங்கள் ஒரு அப்ரோச் பண்ணிப்போம் அப்படின்னு. ஸோ ஃபேக்ட் என்னன்னா சில இடங்களில் சில பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க, அதனால புரிஞ்சிக்க முடியுது. அந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்டெப்பு மெனக்கட வேண்டியதாக இருக்குது எக்ஸ்ட்ரா. ஸோ அதான் ஃபேக்ட். இப்போ நத்திங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நத்திங்கும் வந்து ரீசெண்டாக அந்த அக்கீஸ் அவர் வந்ததுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு எப்படி பிராண்டை ரீச் பண்ணுறதுங்கிறதுல வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறத பார்க்க முடியுது நல்லாவே. அதனால எங்கே பார்த்தாலும் நத்திங் ஃபோனை பற்றி யாராவது இன்ஃப்ளூயன்சர் பேசியிருப்பாங்க. அப்புறம் யாருனே தெரியாத சின்ன பசங்களாம் வந்து ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? நீ பார்த்தியா இல்லையா? பார்க்கறது இல்லையா? நான் இப்போ ட்விட்டர் பக்கமே போகிறது இல்லை. நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நானே நத்திங் ஃபோன் நல்லா இருக்குன்னு நினைச்சாலும் கூட அவங்க பேசுறதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா இவனை அழிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்க ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு பேசி வச்சிருப்பானுங்க. அப்படியா? அது என்ன இப்ப பேசுறதா? அது முன்னாடிலே பேசிக்கிட்டு இருக்கிறது தான். அதனாலதான் நானே வந்து எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். நான் நல்லா முட்டு கொடுத்தோன்னே அந்த சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் பாருங்க, டேய் உனக்காடா நான் முட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது கண்ட்ராவியா பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஸோ இதுதான் மொத்தம். நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிட்டோம்னா பெட்ரு. இன்னொன்று என்னென்னா போராட தெரியணுங்க எல்லா இடத்துலையும். நீங்கள் கேட்கலாம், இப்போது எல்லா பிராண்டுமே இப்போ வந்து நல்லா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொடுக்கணுமேனு. நல்லாவே ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொடுக்குற பிராண்ட்ஸே சில சமயங்களில் நம்ம தள்ள மிளகாரைக்க பார்ப்பாங்க. எப்படின்னா இப்போ க்ரீன் லைன் உழுதுன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பார்ப்பாங்க ஆல்ரெடி வெல் செட்டில்டு, அவங்களுக்கு வந்து இது ஒரு மேட்ரு இல்லைன்றவங்கலாம் ஃபஸ்ட் டைம் போய் கேட்பாங்க, இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஓகே எவ்வளோ சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்களோன்னு நினச்சி நிறைய பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் இதை பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு 4 தடவை சண்டை போட்டதுக்கப்புறம் தான் இறங்கி வருவாங்க அமைதியாக. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் தட்டி விட்டு போகலான்னு தான் பார்ப்பாங்க. சரியா? எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியும் அதை தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. இல்லாட்டி எப்படி ரெவன்யூ மேக் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் நத்திங் ஃபோனும் இந்த லட்சணத்தில் இருக்குது. சரியா? எல்லா பிராண்டும் அப்படி தான் ப்ரோ இருக்குது. அதில் யாராவது 1-2 பேர் தான் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக வளர்த்து வச்சுட்டாங்கன்னா கம்யூனிட்டியே போய் அவங்களை மிதிச்சு பிதிக்கி எடுத்துரும். அதுதான் பிரச்சனை. அது எந்த மாதிரியான பிராண்டுக்கெலாம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு தெரியுதுன்னா ஐக்கு கொஞ்சம் நல்ல கம்யூனிட்டி ஆக்டிவாக வச்சுருக்காங்க. அடிக்கடி நம்ம இந்த மீட்டப்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியும், அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அவங்க எந்த அளவுக்கு ஓப்பனாக அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா 22,000 ரூபாய்க்கு இப்போ ஐக்குள்ள ஒரு ஃபோன் இருக்குன்னா அதே 22,000 ரூபாய்க்கு மோட்டோரோலாவில் ஒரு ஃபோன் இருக்குன்னா அது இதோட பெட்டராக இருக்குன்னா அவங்க வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு யோசிப்பாங்க அவனால் எப்படி முடியுது அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த மைண்ட் செட் வேணும். நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியல, வேற ஒருத்தன் பண்ணுறான்னா நம்ம அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர, நம்மளால ஒரு விஷயம் இல்லை அது வேற ஒருத்தன் பண்ணுறான்னா அவனுக்கு கீழே நம்ம ஆளுங்களை ஏவி விட்டு அது மொக்க ஃபோனு, அது நல்ல ஃபோன் இல்லை, நான் வச்சிருக்கிற மோட்டரோல 4 மோட்டரோல வச்சிருக்கேன், ஃப்ரண்ட் பேக்கெட்டில் 2 பேக் பேக்கெட்டில் 2, இந்த மாதிரிலாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் போடுறதுக்கும் சில இடங்கள்ல எல்லாம் டாக்ஸ் வளர்க்குறாங்க. அதுங்களும் வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடும். ஸோ நிறைய இருக்குது ப்ரோஸ். சரியா? அதனால் நீங்கள் வந்து
மிஸ்ட்ரி மேன் கிரியேஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தோணுது, எனக்கு இந்த டிகிரி நல்லாவே தெரியுது அப்படின்னா டேரெக்டாக ரீச் பண்ணுங்கள். நத்திங்க அவங்களுக்கு மெயில் கூட போடுங்க. நான் ஃபோன் 2 யூஸ் பண்ணுறேன். ஃபோன் 2 வந்து எனக்கு மற்றபடி ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு, பேட்டரி லைஃப் பிடிச்சிருக்கு, கிளிஃப் கூட யூஸ் பண்ணுறேன், நிறைய ஃபேக்டர்ஸில் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. இருந்தாலும் கேமரா வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது இருந்த மாதிரி இப்போ இல்லை, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கருத்தை வந்து தெரிவிக்கலாம். ஸோ தட் அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நேராக ஜிகாமில் போய் லேண்ட் ஆகிடுங்க, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அடுத்து வந்து இஸ்மாயில் ஹேமன் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ கேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் எ ஃபோன் Honor 200 தேர் இஸ் ஆஃபர் இன் அமேசான். 856 வந்து 27,999, 12/512 வந்து 29,900. இஸ் திஸ் ஒர்த் it to buy, and also is this okay for all rounder phone like watching movies and playing games and a little bit of camera? Can you please suggest it? If it is not worth, which phone currently I am using 11R. எந்த ஃபோனுக்கு போகிறதுன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இந்த Honor 200 வந்து 20,000க்கு வந்துச்சு அவருக்கா ஆஃபரில். இப்போ வந்து 27,999 ரூபான்னும் போது ஓகே, பட் அகைன் அது 20,000க்கு வந்து ஒரு டிவைஸுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மேஜிக் OS 9ல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் கேள்விப்பட்டேன். மேஜிக் OS 8லேயே அப்பப்போ கொஞ்சம் வழுக்கணும் சறுக்கணும்னு கொஞ்சம் நிலமை மோசமாச்சு. Honor 8 நமக்கு தான் தெரியுமா, Honor 200. ஆமாம், 200 Pro கொஞ்சம் பெட்டர்னாங்க மக்கள். 200 தான் கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்தது அப்டேட் மூலமாக. அப்புறம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாவுக்கும் கேமராவுக்கும் ஆக்சுவலாக நல்ல டிவைஸ் ப்ரோ. பேட்டரி லைஃப்லேருந்து எல்லாமே நல்ல டிவைஸ் தான். பட் அப்பப்போ கொஞ்சம் கோளாராக இருக்குது. அப்புறம் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாகிடுது. ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு வந்து எல்லாரும் 2 ஸ்டெப்ல நடந்து போனால் நம்ம ஒரு 4 ஸ்டெப்ல நடக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்ட் தான். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ ஹானரோட கம்பெனி நிலைமையும் என்ன ஏதுன்னு தெரில யாருக்கும். இன்னும் மாதவ சேத்தும் இருக்கானா என்னன்னு தெரில. பையன் வந்து கோஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. ஹானரே கோஸ்டில் தான் இருக்கு. ஹானரே இப்போ கோஸ்டிங்கில் தான் இருக்கு. ஸோ பார்த்து முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னா ஓகே. ஆனாலும் இந்த மாதிரி நான் வாங்கிட்டு எனக்கு சர்வீஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஓகே. இல்லை எனக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த பக்கமே நீங்கள் போயிடாதீங்க. போகிறதா இருந்தால் OnePlus போங்க, சாம்சங் போங்க. ஏன்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு தான் நிறைய சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது. ஆமாம், ஏன்னா நத்திங் நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நத்திங் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஸ்பென்சர் பிளாஸால இருக்குது. ஆனால் OnePlusக்கும் இல்லை அப்படின்னா OnePlusம் சென்னை தான். எங்கே இருந்தாலும் சென்னை தான் வரணும். அப்படியா? ஆமாம். அப்போனா நீங்கள் வந்து OnePlusஸே வாங்குறீங்க. ஏன்னா OnePlus நீங்கள் சென்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த எட்டிகேட்ஸ் எல்லாமே தெரியும். பெரிய ஹாலு உட்காந்துக்கலாம் எல்லாமே இடம் இருக்குது. அந்த மாதிரி நத்திங்க் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அவங்க எந்த லட்சணத்தில் மண்டப அளவுக்கு போயிட்டு இருக்கானே, எங்காலும் மண்டப அளவுக்கு போயிட்டு இருக்கானே, பெரிய மண்டபங்க. அட்டடே 500 பேர் உட்காரலாம். காஃபி மிஷின்லாம் இருக்குங்க அங்க. அதுக்கெல்லாம் OnePlus வாங்க முடியுமாடா? ஆஃப்டர் சேல்ஸ் இப்போ இல்லை ஆல்ரெடி 11R வச்சிருக்காரு. எனக்கு என்ன தெரியுமா, 11R மாதிரி ஒரு ஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஃபோன் மாற்றணுமான்னு தான் தோணுது. 11R 8+ Gen 1 இன்னைக்கு டேட்டுக்கு ஒன்றும் பயங்கரமான டிஃபரன்ஸ்லாம் இல்லையா? அப்போனா இன்னும் ஒரு வருஷம் போட்டோம் ப்ரோ, வச்சுக்கோங்க இது. ஆமாம், அதுக்குள்ளே என்ன ஆகிட்டேன்னா 13R வந்துடும். நீங்கள் கேட்குற 28,000 ரூபாய்க்கு 8 Gen 3 அதுக்கு கூட நீங்கள் போகலாம். அதனால் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, சரியா? மொத்தம் ஹானரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்டேட் என்னன்னா, ஆல்ரெடி யூசர்ஸ் யாராவது ஹானர் யூஸ் பண்ணுறவங்க இப்போ மேஜிக் OS 9ல நல்லா இருக்குனாலும் அதை மென்ஷன் பண்ணுங்க. மற்றபடி வந்து அது கொஞ்சம் அப்பப்போ பின்தங்கி ஓடிட்டு திரும்ப முன்னாடி ஓடி வரும். அது கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடும். ஓகே, அடுத்து வந்து இட்ஸ் மீ EC1BS. என்னடா இது தெரியல. Realme 14 Pro Plus 8/256 under 26 with exchange offer included worth. My last phone was S21 5G. Buying for camera with same budget under 35,000, battery with 600 mAh. Any user comments? கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ரியல்மி நல்ல ஃபோன் தான், 14 Pro Plus மொக்கன் கிடையாது. பட் சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ரொம்ப நேச்சுரல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கலர்ஸ் வந்து பூஸ்டடாக அந்த மாதிரிலாம் எடுக்கும். பேட்டரி லைஃப் ஓகே, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே, குவாட்கோ ஓகே, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே. 14 Pro Plus ஃப்ரண்ட் கேமரா கூட நல்லா, அதுதான் அந்த பேக் சூப்பர் ஃபோன் அது. ஆமாம், ஸோ நல்ல டிவைஸ் தான். இதே பட்ஜெட்டில் வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு 36, 35 வரைக்கும் போகிறீங்களா பட்ஜெட்டு? மேபி இன்னும் கொஞ்ச நாளில் ஐக்கூல் அந்த டிவைஸ் வருமானு தெரில. பட் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கும்போது ரெனோ 12 Pro பழசு, அதில் வந்து 512 கிடச்சதுன்னா எடுக்கலாம். கேமராவாக யோசிச்சா S21 5G அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இதுவும் 7S Gen 3 தான். இப்போ ரியல்மியே எடுத்தாலும் அவர் வந்து இதுக்கு முன்னாடி S21 5G யூஸ் பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம்?
Exynos 2100 அப்படி இல்லைன்னா 888 கரெக்ட். அதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப் SoC. ஸோ அந்த மாதிரி வந்து இது என்னன்னே தெரியலையே. இவராக தான் இங்கே போட்டிருக்காருல கேமரா. ஓகே, பையிங் ஃபார் கேமரா. அப்புறம் நல்லா இருக்குமா? 14 Pro Plus கேமரா நத்திங்கோட நல்லா இருந்தது இல்லை? நத்திங் ஏன் கம்பேர் பண்றீங்க? S21 நல்லா இருக்குமான்றாங்க. S21 எல்லாத்துக்கும் இழுத்து போட்டு அடிக்கிறது எங்களை. இல்லடா, ஈஸியா கைக்கு வாகா இருக்கு அப்படின்னு அந்த இதுல வரல பரிதாபங்கள் அந்த மாதிரி பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. எப்படி அப்படி தோணும் அப்படின்னா இவனை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். நாங்க வாட்டுக்கு பாவமா எங்கேயோ ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சரி விடுங்க, அது ஓரமா அப்படியே இருந்தா பரவாயில்ல. ஒன்னா குறுக்க ஓடிக்கிட்டே இருந்தா எங்களை அமுக்க செஞ்சா நாங்க வந்து பீச்சி அடிப்போங்க. எங்களை அடக்க முயற்சி பண்ணாதீங்க, பீச்சி அடிச்சா தாங்க மாட்டீங்க. அடக்க இல்ல ஒஸ்டா இருக்கு. முதல் கேஸ் மாதிரி இருக்குது முதல் ராஜ் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கு. பேதி அதே அடக்க முயற்சி பண்ணாங்க, பீச்சி கொஞ்சம் கேப் கிடைச்சது பீச்சிரும் பார்த்துக்குங்க. சரி ஓகே பரவாயில்ல, நீ வச்சுக்க. சரி அதான் இவருக்கு வந்து என்னன்னா கேமரா சென்ட்ரிக்காங்கிறனால சாம்சங்லேயே ஏதாவது டிவைஸ் ட்ரை பண்ணலாம்டா. ஏன்னா இப்போ A36 இருக்கு 6 Gen 3. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இதுதான் பிரச்சனையா இருக்கு. S21 மாதிரி டிவைஸ்லேருந்து வரனால தான் ப்ராப்ளமாக இருக்கு. A55 கூட கொஞ்சம் டீசெண்டான டிவைஸ் தான். ஆஃபர் டைம்லலாம் வந்து 32, 35 இப்பெல்லாம் வந்து Pixel 8a அதெல்லாம் Pixel 8a கன்சிடர் பண்ணலாம். 7a 7a அண்டர் 30K வந்துடும். ஆனால் இவர் ஆல்ரெடி கேட்டிருந்தது வந்து ரியல்மிங்கிறனால எதனால அவர் கேட்டிருப்பாருன்னு தோணுதுன்னா ஜூம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10x 20x போகலான்னு நினச்சிருப்பாரு போல. ஏன்னா 120x போட முடியும். அதனால் நீங்கள் வந்து ரியல்மி ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக தான் ப்ரோ இருக்குது, மொக்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே, நல்ல டிவைஸ் தான். உங்களுக்கு ரியல்மி ஓகேன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக போகலாம். 7 Gen 3 தான். எனக்கு வந்து ப்ராசர் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப்லேருந்து வரீங்களே அப்படிங்கிறனால. மற்றபடி ஓகே தான், தாராளமாக போகலாம். ஓகே, அடுத்து சந்திரசேகர் 9a வாங்கலாமா? 9a வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்ரெடி நீங்கள் பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு 4a இல்லாட்டி 6a யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். 9a வந்து எந்த விதத்தில் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னா இப்போ மீடியா கன்சம்ஷன் அதுக்கு ஓகே, கேஷுவல் யூஸ்க்கு சூப்பராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான், எடுக்கிற ஃபோட்டோஸ் மொக்கையாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஓகே. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சும்மா இதில் எடுத்த ஃபோட்டோ இருக்கான். ஆமாம், ஸ்வீட் ஆக்டிவ் 2 எப்படி இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாமே அது நல்லா தான் இருக்குது. கொடுக்க மாட்டீங்களா டெஸ்ட் பண்ணுறதுக்கு? கண்டுபிடிக்க வேணாமா? அதான் இல்லை, கேமரா சென்ட்ரிக்காக கொஞ்சம் ஓகே. உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே, நம்ம ஃபோனில் நம்ம ப்ரைவேட் ஃபோட்டோ இருக்கலாம், தப்பு இல்லை. சிவாவோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. வா எவ்வளோ பெருசு, கையை சொன்னேன். இன்னைக்கு அவன் கொஞ்சம் மைண்டு சரியில்லை. வீடியோ பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி எக்ஸில் இருந்தேன்னா. ஆமாம், ட்விட்டர் இல்லை இல்லை, அது அவங்களுக்கு தெரியும், அது ட்விட்டர் கிடையாது, அவங்களுக்கே தெரியும். ஆமாம் சரி, அதான் மொத்தம் என்னடானா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு ப்ரோ, நெட்வொர்க் கூட ஓரளவுக்கு ஓகே, டிவைஸ் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, அவுட்டோர் விசிபிலிட்டி கொடுப்பீங்க. எனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லையா? நல்லா இருக்குது. எல்லாம் பேசக்கூடாதுங்க. நீங்க சார்ஜிங் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கடியா இருக்கு. மற்ற டிவைஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் 23 வாட் சார்ஜிங்கு, அந்த ஒன்று தான் கடுப்பா இருக்கு. மற்றபடி கேமரா வந்து செல்ஃபி ஓகே, செல்ஃபி வீடியோ ஓகே, ரியர் கேமரா டே டைமில் நல்லா இருக்குது, நைட் டைம்லேயும் ஓகே. ஆனால் அந்த பிக்சலோட ப்ராசஸிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யும் ஃபோட்டோவில், அது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். மேபி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சைனீஸ் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நல்லா பாலிஷ் பண்ணி ஸ்மூத்தாக ஃபோட்டோவில் நாய்ஸே இல்லாமல் இருக்கும். மேக்ரோ ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது. மேக்ரோ வந்து பிரைமரி சென்சர்லேயே நம்ம க்ளோஸ்அப் மேக்ரோஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ 9A வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்ஸில் தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி ப்ரைஸ் குறைஞ்சா சந்தோஷம், அப்படி ப்ரைஸே குறையலனாலும் சந்தோஷம். அது யாருக்குன்னா ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் இப்போது 9A வாங்கினாங்களோ அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதான் ப்ரோ, வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் ஓகே. எப்படியா இருந்தாலும் இந்த வருஷம் பிக் பில்லியன் டேஸ் வரும். எப்படி 50,000 ரூபாய்க்கு லைன்ஸாக இருக்குது அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு வரும். 25,000 ரூபாய்க்கா? அதுக்கு 2.5 வருஷம் ஆகும் மினிமம். அடுத்து டெவில் தேவா, ஓப்போ K13 கேமரா எப்படி இருக்கு? கேம் பிளே பண்ணால் ஹீட் ஆகுதா? டிஸ்பிளே எப்படி இருக்கு? ஸ்பீக்கர் எப்படி இருக்கு? நான் ரெட்மி 10S யூஸ் பண்ணுறேன், ஓப்போ K13 வாங்கலாம்னு இருக்கேன், அப்டேட் பண்ணுங்க.
Oppo K13 வந்து சுத்தமா ஹிட் ஆகல. என்னது? சுத்தமா ஹிட் ஆகலடா. நீ வந்து இங்க வர இன்னைக்கு நீங்க சொன்னது இப்படி இருந்தது. எவ்வளவு பேருக்கு நான் நினைச்ச மாதிரி கேட்டுச்சு அப்படி நீ நினைக்கிறது பூராவே அப்படிதான்டா இருக்கு. நீங்க நினைக்கிறது பூராவே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சரியா? சரிங்க பாருங்க. K13 வந்து நம்ம வட்சன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வட்சன் என்ன சொன்னானா இது வரைக்கும் பேட்டரி லைஃப்ல கிரேசியா இருக்கு. 9 hours plus SOT வந்துரும். மத்தபடி வந்து 6 Gen 4 வேற. அப்புறம் 7000 mAh பேட்டரி, 80 watt சார்ஜிங், இது எல்லாமே 120 கிலோ கொடுக்குறாங்க. கேமரா வந்து C10 அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தான், iQOO C10 அளவுக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்னா இப்போ சப்போஸ் கேம்ஸ்லாம் ஆடுறோம் அப்படின்னா ஹீட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணும்போது 99.7% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஏன்னா இதில் இதெல்லாம் இருக்குது, வேப்பர் சேம்பர் கூலிங்கு, கிராஃபைன் ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருக்கான் இந்த ஃபோனுக்கு இதுக்கே. ஆமாம், ஸோ அதனால தான் வந்து K13 அப்படி இருக்கு. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் டிஸ்பிளே வந்து HDR சப்போர்ட் இல்லைன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஓகே ஓகே. ஆமாம். திலக் வாசன், Phonerina டீம், Infinix Note 50s 5G Plusக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் தி டிவைஸ் ஆர் மேக் வீடியோ அபௌட் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் டிவைஸ். நம்ம இப்போதைக்கு இந்த டிவைஸ் இல்லை, தாட்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் ப்ரோ. கொஞ்சம் நம்ம நண்பர்கள் யாராவது வாங்கிட்டு அவங்க சொல்லிட்டோம், அவங்களோட தாட்ஸ் ப்ளஸ் நாங்கள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சொல்கிறோம். ஏன்னா 50X Note 50X யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஆமாம், ஸோ அதனால் 50Xம் அநேகமாக நல்லா இருக்கணும். ஆனால் பார்ப்போம். தீபன் சக்கரவர்த்தி ராஜேந்திரன், ஆல் காம்பேக்ட் ஃபோன்ஸ் லான்ச்சிங் இன் சைனா பட் வில் இட் கம் டு இந்தியா? இந்தியாவுக்கு வந்தால் உங்களை திட்ட மாட்டேன் ப்ரோ, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கேட்குறீங்க. ஒரு சிலர்லாம் வந்து வாங்க மாட்டாங்க, ஆனால் சும்மா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லான்ச் பண்ணிட்டு அப்புறம் இவங்களுக்கு செம்மையாக லாஸ் ஆகிடுமா, அப்புறம் காம்பேக்ட் ஃபோனே செய்ய மாட்டாங்க. அதனால் பொறுமையாக இப்போதைக்கு சைனாவில் லான்ச் ஆகி அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளானாங்கன்னா இங்கே வரட்டும். இங்கே 13T வருதுன்னு மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 13T வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் வாங்குறாங்க? கரெக்டா வேற லெவலாக ஓடும். இன்னும் அதான் நிறைய பேர் வாங்கிட்டாங்கன்னா ஓகே, நம்ம மட்டும் என்ன வேணாம் நான் சொல்கிறோம், வரட்டும். அது எங்களோட நல்ல படைப்பா இருக்கும். 2025ல பெஸ்ட் ஃபோன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாங்க அதை நோக்கி தான் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகேவா? ஓகே 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 ஓகே. பார்ப்போம் வேறு சில வீடியோவோட, வேறு சில கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவமாரி, பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.